இந்த 5 கட்ட சிகிச்சை முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய பிசிஓடியை நிரந்தரமாக வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம், அதில் வந்து பிசிஓடின்னு வந்திருக்கு டாக்டர். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிசிஓடியை சரி பண்ணிவிட்டு, அதாவது வந்து அந்த ஸ்கேனில் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிசிஓடி சரியாயிடுச்சு. பீரியட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த சடனாக ஒன் டே வந்து ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறமா ப்ளீடிங் அதிகமாகுது, அதுக்கப்புறமா திரும்பி ஸ்பாட்டிங் மாதிரி வந்து மாதத்தில் 15 நாள் வரைக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. மாத்திரை கொடுத்து பீரியட்ஸ் ஒரு 3 மாதம் வந்துருச்சு அப்படின்னா பிசிஓடி சரியாயிடுச்சுன்னா வரும்பொழுதே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா. உங்கள் முகத்தில் தேவையில்லாத இடங்களில் வரக்கூடிய முடி வளர்ச்சி, அதே சமயத்தில் தலையில் எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது டாக்டர், முகத்தில் தேவையில்லாத இடத்துல முடி வளருது, அதே போல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, ஈவினிங் ஆனால் 4 மணிக்கு மேலே என்னால் சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, காலையில் கூட நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டுடுறேன், மத்தியானம் கூட நான் காய்கறிகள்லாம் சாப்பிட்றேன், ஈவினிங் ஆக தான் என்னால் இந்த சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லைனா சம்டைம்ஸ் நான் ஜங்க் ஃபுட் வந்து நிறைய சாப்பிட்றேன், ஸோ ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் தான் என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா பிசிஓடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு 10 பெண்களை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் 5 பேருக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பீரியட்ஸ் வந்து சம்பந்தமான பிரச்சனை, ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பிசிஓடினா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும், ஸோ முடி வந்து நிறைய கொட்டும், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் இதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இது ஒரு குழந்தை பேருக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. பிசிஓடி உங்களுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. நிறைய பேர் சின்ன வயசில் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருந்திருப்பாங்க, நல்ல ஞாபகத்திறன் வந்து இருக்கும், ஹை இன்டலெக்சுவலாக வந்து இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கே டீனேஜ் வரக்கூடிய சமயத்தில் பிசிஓடி வருது அப்படின்னா ஞாபக மறதி நிறையா இருக்கும், உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும், 10 மணி நேரம் தூங்கினாலும் கூட இன்னும் கூட வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, காலையில் எழுந்திருக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் சரியான தூக்கமே வந்திருக்காது, நைட்டில் நிறைய ஃபோன் பார்ப்பாங்க, வீட்டில் நிறைய சொல்லுவாங்க, ஆனாலும் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளூ லைட்டு அவங்களுடைய ஓவுலேஷனே பாதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய சமயங்களில் யங்ஸ்டர்ஸ்க்கு அது புரியறது இல்லை. ஸோ நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்காது, ஆனால் காலை நேரத்தில் நல்லா தூங்குவாங்க. ஸோ சில சமயங்களில் சுகர் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரேவிங்கில் வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிடணும், ஒரு பிரியாணி சாப்பிடணும், ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடணும், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும், இந்த மாதிரியான கிரேவிங்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம், அதில் வந்து பிசிஓடின்னு வந்திருக்கு டாக்டர், ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பிசிஓடியை சரி பண்ணிவிட்டு, அதாவது வந்து அந்த ஸ்கேனில் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிட்டா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பிசிஓடி சரியாயிடுச்சு. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மாத்திரை கொடுத்து பீரியட்ஸ் ஒரு 3 மாதம் வந்துருச்சு அப்படின்னா பிசிஓடி சரியாயிடுச்சுன்னா வரும்பொழுதே அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு டீனேஜில் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தது டாக்டர், அந்த சமயத்தில் ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன், அப்போது வந்து பீரியட்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது, முதல்ல 30 நாள் வந்துட்டு இருந்த பீரியட்ஸ் வந்து 40 நாள்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் 2 மாதம் ஆச்சு, இல்லை அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு, ஸோ இப்போது டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம ஹார்மோன் மெடிசன் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதுலேயும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியக்கூடிய கட்டி மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, உங்கள் உடம்புல இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து உங்களுக்கு எனர்ஜியாக மாறுதா, இல்லை வந்து உங்களோட உடம்புல கொழுப்பாக போய் வந்து ஸ்டோர் ஆகுதா, இது ரெண்டையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம உடம்புல பிசிஓடிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. பெரும்பாலும் அது கொழுப்பாக போய் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னா உங்களுடைய உடம்புல, அதாவது மெயினாக அந்த ஓவரியில் ஒவ்வொரு மாதமும் வந்து கருமுட்டை வந்து உருவாக ஆரம்பிக்கும், அதில் ஏதாவது ஒன்று தான் வந்து டாமினேட் ஆகி நல்லா வளர்ந்து வெடித்து கருமுட்டையை வந்து வெளிப்படுத்தும். ஆனால் உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் நிறைய வந்து உடம்புல சில ஹார்மோன்ஸ், முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே நிறைய வளர ஆரம்பிக்கும், ஆனால் எதுவுமே பெருசாகாது, கருமுட்டை வெடித்து வெளியே வராது. ஸோ அந்த வளர்ந்த எல்லா கருமுட்டைகளும் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி நீர்க்கட்டி மாதிரி தங்கிறது தான்
தான் நம்ம சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்கிறோம். ப்ராப்ளம் வந்து உங்களுடைய சினைப்பையில் வந்து கிடையாது, உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், உங்களுடைய கட்டு வந்து இம்பேலன்ஸ்டாக வந்து இருக்கிறதுல அதிகப்படியான மன அழுத்தம், இல்லை நீங்கள் சாப்பிட்ட ஹார்மோன் மாத்திரையாக கூட வந்து இருக்கலாம். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். ஸோ இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை கட்டை டீடாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி நல்ல ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 கட்ட சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பிசிஓடியை நிரந்தரமாக சரி பண்ணணும் அப்படின்னா இந்த 5 கட்ட சிகிச்சை முறைகள். அதில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கிறது. ஸோ அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த நெய் மருந்து டீடாக்ஸ். இது வந்து 7 days நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ 2வது நம்மளுடைய கல்லீரல் செல்களை வந்து செயல்திறனை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ கல்லீரல் எதனால முக்கியம்? கல்லீரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் பிசிஓடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்கள் உடம்புல தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வந்து உடம்பை விட்டு முறையாக வெளியேறிடும். ஸோ கல்லீரல் தான் நம்ம பாடியோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லலாம். எதெல்லாம் உள்ளே இருக்கணும், எதெல்லாம் உடம்பை விட்டு வெளியே போகணும்னு தீர்மானிக்கிறதே நம்மளுடைய கல்லீரல் தான். ஸோ அப்போ கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நைட்டில் சீக்கிரம் தூங்குறது. நைட்டில் 10லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம் கல்லீரலுக்கு ரொம்பவே அவசியம். அதே போல் ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். கீழா நெல்லி, மஞ்சள், நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3வதாக உங்களுடைய வளர்சிதை மாற்றம். இந்த வளர்சிதை மாற்றம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல இன்ஃப்ளமேஷனே வராது. ஸோ இப்போ இந்த வளர்சிதை மாற்றத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா யோக பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம என்னென்ன யோக பயிற்சிகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ 4வதாக உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். ஸோ இந்த கர்ப்பப்பையில் வந்து எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இந்த சடனாக 1 day வந்து ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ப்ளீடிங் அதிகமாகுது. அதுக்கப்புறமா திரும்பி ஸ்பாட்டிங் மாதிரி வந்து மாதத்தில் 15 நாள் வரைக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து சரியாக இல்லை. பாடியில் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது கர்ப்பப்பையை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரீகேர் வகையான தைலம் வந்து நம்ம கொடுப்போம். 5வதாக உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ந்து வெளியே வர்றதுக்கான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் சதாவரி நம்ம கொடுக்குறோம். கோரைக்கிழங்கு மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இது வந்து அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிகிச்சை முறை. இந்த 5 கட்ட சிகிச்சை முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய பிசிஓடியை நிரந்தரமாக வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ பிசிஓடிக்கு என்னென்ன யோகாசன பயிற்சிகள் வந்து பண்ணலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 2 யோகாசனமும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 1 புஜங்காசனம், கோப்ரா போஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக தனுராசனம், வில் மாதிரி வளையிறது. ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய பிசிஓடியில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இந்த ஆசன பயிற்சிகள்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ புஜங்காசனம் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். குப்புறப்படுத்திக்கலாம். நம்ம கைகளை மார்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு நம்மளுடைய தலையை மேலே கொண்டு வந்து மார்பு பகுதி நம்மளுடைய தொப்புள் வரைக்கும் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்முடைய சுவாசம் வந்து இயல்பாக இருக்கட்டும். ஸோ இந்த நிலையில் நம்ம ஒரு 5 கவுண்ட்டு இல்லை 7 கவுண்ட் 10 கவுண்ட் வரைக்குமே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறமா மூச்சை மெதுவாக வெளியே விட்டவாறு நம்மளுடைய தலையை தரைக்கு கொண்டு வந்துடலாம். கைகளை தளர்த்தி நம்முடைய தலைக்கு கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ புஜங்காசனம் பண்ணும்போது நம்மளுடைய மார்பு பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ஆக்சிஜன் வந்து போகுது. அதே மாதிரி நம்மளுடைய பேன்க்ரியாஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் வந்து குறையும். ஸோ பாடியிலையும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக தனுராசனம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குப்புறப்படுத்திக்கணும். கால்களை மடக்கி பின்பக்கமாக கொண்டு வரலாம். நல்லா மூச்சை உள்ளே இழுத்தவாறு நம்மளோட கைகளால் கணுக்கால் பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். நம்மளுடைய மார்பு பகுதி மேலே நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். ஒரு வில்லு மாதிரி நம்ம பொசிஷனில் இருக்கணும். இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்மளுடைய சுவாசம் வந்து இயல்பாக இருக்கட்டும். ஸோ ஒரு 5லேருந்து 7 கவுண்ட் வரைக்கும் நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மூச்சை வெளியே விட்டவாறு கைகளை கீழ் நோக்கி கொண்டு வந்து கால்களையும் பின்னாடி கொண்டு வந்து தளர்வான நிலைக்கு வந்துடலாம். ஸோ தனுராசனம் பண்ணும்போது நம்மளுடைய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. விசரல் ஃபேட் வந்து குறையும்.
ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி இந்த பயிற்சிகளை செய்யலாம், அதே போல் ஈவினிங் ஒரு வாட்டியும் இந்த பயிற்சிகளை வந்து நம்ம செய்யலாம். தொடர்ந்து செய்யும் பொழுது பிசிஓடியில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இப்போது பிசிஓடிக்கான யோனி முத்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடைசி 3 விரல்களையும் ஒன்று கோர்த்துட்டு உள்நோக்கி வச்சுக்கலாம். அதே போல் ஆள்காட்டி விரலை ஒன்றா சேர்த்து கீழ் நோக்கியும், கை பெருவிரல்களை வந்து மேல் நோக்கியும் இந்த பொசிஷனில் நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில் இந்த முதிரையை வச்சுக்கலாம். ஸோ இந்த நிலையில் கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த முதிரையை வச்சுக்கலாம். ஸோ இது நம்முடைய கர்ப்பப்பைக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு முதிரை. நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதன் மூலமாக ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. ஸோ இதையும் ரெகுலராக பண்ணும்போது பிசிஓடியில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பிசிஓடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அது குழந்தை பேருக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்களுடைய மனநிலையும் அதே மாதிரி உங்களோட ஃப்யூச்சரையுமே பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. டீனேஜ்லேயே இதை நிரந்தரமாக சரி செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக 5 கட்ட சிகிச்சை முறை, யோக பயிற்சிகள், முத்திரை, இது எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிசிஓடினால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை என்னென்ன சிகிச்சைகள்லாம் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா பிசிஓடி பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்ன்னு சொல்லலாம். சில பேருக்கு ஸ்கேனில் மட்டும்தான் பிசிஓடி தெரியும், வேறு எந்த ப்ராப்ளமே இருக்காது. சில பேருக்கு எக்ஸ்ட்ரீமாக குழந்தை இல்லாத பிரச்சனை, தலையில் முடி சுத்தமாக கொட்டி போகிறது, இது மாதிரி நிறைய அந்த பிரச்சனைகளோட தீவிரம் வந்து நிறையா இருக்கும். ஸோ பிசிஓடி இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதே போன்ற இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 1ஆம் வாரம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.